யாரா வேணா நீங்க இருங்க, ನೀವು ಯಾರಾದರೂ ಇರಿ, என்ன மாதிரி கண்டிஷன்ல வேணா நீங்க இருக்கலாம், ಎಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಾದರೂ ನೀವು ஆனா ಇರಬಹುದು. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ಆದರೆ ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ, உங்களுக்கான ஒரு தேவன் இருக்கிறாரு, ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ, உங்களுக்கான ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕ. அவர்தாங்க இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்காக அவருடைய செவியை சாய்த்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೂಗಿಗಾಗಿ ಆತನ ತನ್ನ ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದಿದ್ದಾನೆ. உங்களை விடுதலையாக்குகிறதற்காகவே, ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உங்களுக்கு அவர் உதவி செய்கிறதற்காகவே, ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, உங்களுக்கு துணை நிற்கிறதற்காகவே, ನಿಮಗೆ ಜೊತೆ நீங்க ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ, செய்கிற காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே, ನೀವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಫಲಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உங்களை ஒரு சில அடிக்ஷன்ல இருந்து தூக்கி எடுக்கிறதற்காகவே, ನಿಮ್ಮನ್ನು ಆ ದಾಸತ್ವದಿಂದ ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಿ, உங்களை கைட் பண்றதுக்காகவே, ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ, உங்களை பெருக செய்ய வேண்டும், ಪ್ರಾಸ್ಪರ್ பண்ண வேண்டும் என்பதற்காகவே, ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಿ செழிக்க ಸಮೃದ್ಧಿಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, செய்ய வேண்டும் என்பதற்காகவே, ನಿಮ್ಮನ್ನು ಸಮೃದ್ಧಿಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லா காரியங்களுமே வெற்றியை உங்களுக்கு கொடுக்கிறதற்காகவே ನೀವು ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು உங்களுக்கான ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ, ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ.